நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதி சாரல் அத்தியாயம் 59. கதிர் இருள் பொழுது 4. அஸ்தினபுரியிலிருந்து விகர்ணனும் அவன் துணைவி தாரையும் உடன்பிறந்தான் குண்டாசையுடன் சம்பாபுரிக்கு வந்திருக்கும் செய்தியை முன்புலரியில் கதிரவன் ஆலயத்திற்கு செல்லும் போதுதான் விஷாலி அறிந்தாள். தேரில் செல்லும் போதுதான் அணுக்கச்செடி ஒவ்வொரு செய்தியாக அவளிடம் சொல்வது வழக்கம். சூழ்ந்தமைந்த அன்னையரை வழிபட்டு கதிர்முகம் எழுகையில் தாமரை மலர்களை படைத்து நாளவனை வணங்கும் பொருட்டு அவள் உள்முற்றத்தில் இறங்குகையில் அவளை காத்து ஹரிதர் நின்றிருந்தார். உடன் துணை அமைச்சர் துங்கரும் இருந்தார். இன்று ஏன் அமைச்சர் ஆலயத்திற்கு வந்துள்ளார் என்றாள். சேடி, ஏதேனும் தனி வழிபாடாக இருக்கும் அரசி என்றாள். அவர்கள் முன்புலரியிலேயே எரிக்கடன் ஓம்ப வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் அல்லவா என்றாள். ஆம், இங்கு வருவதென்றால் அதற்கு முன்னரே அதை முடித்திருப்பார் என்றாள் சேடி. கைகூப்பி அருகணைந்து முகமன் உரைத்த ஹரிதரை உளத்தில் எழுந்த குழப்ப முகத்தில் தெரியாமல் நோக்கி மறுமுகமன் உரைத்து அவள் நின்றாள். ஆதவனை வணங்கி மீள்க அரசி, நான் காத்திருக்கிறேன் என்றார் ஹரிதர். ஆலயத்தில் நுழைந்த பின் எண்ணங்களை முற்றொதுக்கி விழிகளில் மட்டும் சித்தத்தை நிறுத்தி வழிபட அவள் கற்றிருந்தாள். முதற்கதிர் எழும் பொழுதில் நாளவன் ஆலயத்தில் பெரிதெங்கும் இல்லாத மெல்லிய பொன்னிறம் ஒன்று உருவாகும். செந்நிற கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தின் அனைத்து தூண்களும் பொன் என மின்னத் தொடங்கும். வானிலிருந்து தொங்கும் செவிக்குழை போல ஆலயத்தின் தலை கோபுரம் ஒளி கொள்ளும். ஒவ்வொன்றும் உருமாறி பொன்னென்றாகும். அக்கணம் அவள் வாழ்வின் நாளென்றும் தொடரும் அனைத்து செயல்களுக்கும் பொருள் கூட்டுவது. பொன் என பிறந்து வெள்ளி என ஒளிர்ந்து பொருளென்றாகி பயனென்று கனியும் பருப்பொருட்களால் ஆனது இப்புவி என்று முன்பு அவளுடன் வந்த விரலி ஒரு முறை பாடினாள். 14 ஆண்டுகளாக அந்த வரி இயல்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து வராமல் நாளவன் ஆலயத்தில் அவள் இருந்ததே இல்லை. தூண்களிலும் மேலே தாங்கு வளைவுகளிலும் செதுக்கப்பட்டிருந்த கல் மலர்கள் அவ்வொளியில் இதழ் மென்மை கொள்கின்றன. காற்றடிக்கையில் நெகிழ்ந்தசையுமோ என விழி மாயம் கூட்டுகின்றன. அருகணைந்தால் நறுமணம் கொள்ளுமோ என எண்ணி உளமெழச் செய்கின்றன. ஒவ்வொரு முறை பார்க்கையிலும் அவ்விந்தையால் அவள் ஆட்கொள்ளப்பட்டு நின்றிருப்பாள். கதிர் தொட்டு மலைகள் மலர் அடுக்குகளாக ஆவதைக் காண நீங்கள் இமயமலைக்கு ஒரு முறை செல்ல வேண்டும் அரசி என்றாள் முதுச்செடி காளி ஒரு முறை. இளநீல தாமரை மலரொன்றுக்குள் நாம் நின்றிருப்பது போல் இருக்கும். மலை அடுக்குகள் செந்தாமரை என எழுந்து பொற்றாமரை என பொலிந்து கண் நிறைப்பதை அங்கு காணலாம். கண்ணுக்கு காட்சிகளை மட்டுமே தெய்வங்கள் அளித்துள்ளன என்பது ஓர் எளிய உலகியல் அறிதல் மட்டுமே. காட்சி மயக்கங்களே இப்புவியில் காட்சிகளை விட மிகுதி. இங்கு வாழ்வதற்கும் பெருகுவதற்கும் போரிடுவதற்கும் மட்டுமே காட்சிகள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. இங்குள்ளவற்றுக்கு அப்பால் சென்று அறிய வேண்டியன அனைத்தும் காட்சி மயக்கங்களாகவே நம்மை சூழ்ந்துள்ளன என்றாள் காளி. அரசி, காட்சி மயக்கம் ஒரு மறு மெய்மை. இங்குள்ள பொருட்கள் ஒவ்வொன்றும் நாற்களத்தில் வைக்கப்பட்ட புறவியும் யானையும் படைவீரனும் அரசனும் அரசையும் போல இவற்றுக்கு மேல் ஒன்றை சுட்டி நிற்கும் சிறு கருக்கள். இப்புவியின் பருப்பொருட்பெருக்கே பெரிதொன்றை சொல்லும் பொருட்டு வைக்கப்பட்ட குறிகள்தான். இது இறைச்சி பொருள் தாங்கி நிற்கும் பெருங்காவியம். இங்குள்ள அனைத்தும் இங்குறைந்து அங்கும் ஆகி எங்குமென நிற்கும் ஒன்றை காட்டும் பொருட்டே இவ்வாறு உருக்கொண்டு விழிமுன் இலங்குகின்றன. இவை இவை என விழி தொட்டு வடிவம் வகுத்து பெயரிட்டு பொருள் ஏற்றி பயன் கற்பித்து நாம் ஒவ்வொன்றையும் தனித்தெடுத்து சித்தத்தில் அடுக்கிக் கொள்கிறோம். ஒன்று பிரிதை நமக்குரிய பயன் பொருட்டை சந்தித்து இணைகிறது. நம்மை மீறி இங்குள்ள ஒன்றுதான் பிரிதொன்றென மயங்கும் தருணத்தில் நாம் இழப்பது சித்தம் கொண்டுள்ள அப்பகுப்பையை. ஒன்று பிரிதொன்றாகும் எனில் அனைத்தும் ஒன்றென்றாகும். ஒவ்வொன்றையும் இணைத்து அனைத்தும் என்றாகும். விழி மயக்குகள் நம்மை மேலும் அதை அணுகவே வைக்கும். விழி மயக்கென்பது முழுதறிவுக்கு செல்வதற்கான பாதை. விழி மயக்கு கவிதையில் எழும் சொல் மயக்கு போல சொல்லப்படாத பொருள் வெளிநோக்கி நம்மை இழுத்து செல்வது. சொல்லப்படாத ஒன்று சொல்லப்பட்ட அனைத்திலும் எஞ்சுவது.
பலவென்றான அனைத்திலும் ஒன்றென்றாகி நிற்பது. ஏனெனில் அறியும் ஒன்றென நிற்கும் அளவுக்கு அது சிறிதல்ல. உணரும் வெளியென விரியவே அதனால் இயலும். காளியின் சொற்களில் இருந்து அவள் சித்தம் விடுதலை கொள்வதே இல்லை. கருவறைக்குள் எழுந்து ஓங்கி நின்ற சூரியனின் கல் சிற்பத்தை ஒவ்வொரு நாளும் கால் தொட்ட தலைவரே என 108 முறை விழியுருகி நோக்கி உயிரளித்து உளம் நிரப்பிக் கொண்டாள். அதன் கரிய பெருந்தோள்களை, 2 பலகை மணிமார்பை, சிற்றிடையை, வலுத்தொடைகளை, முழங்கால் மூட்டுக்களை, பதிந்த பாதங்களை பார்க்கும் தோறும் கிளர்ந்தெழும் ஒன்றினால் மேல மேல அவள் தன்னை கண்டடைந்து கொண்டிருந்தாள். வெயில் வெள்ளி கொள்ள தொடங்குகையில்தான் அவள் வெளியே வந்தாள். அப்போது வாயிலுக்கு அருகே ஹரிதர் நின்றார். அவள் அணுகியதும் தலை வணங்கினார். தங்களை சந்திக்கும் பொருட்டே இங்கு காத்து நின்றேன் அரசி என்றார். அவர் நின்றிருப்பதை அப்போதுதான் நினைவு கூர்ந்தவள் என அவள் மீண்டும் வியப்பும் தடுமாற்றமும் கொண்டாள். ஆம், காலையிலேயே இங்கு தங்களை பார்த்தேன் என்றாள். தாங்கள் இத்தனை பொழுது இங்கு வழிபடுவீர்கள் என்று எனக்கு தெரியாது அரசி என்று ஹரிதர் சொன்னார். பொறுத்தருள்க அமைச்சரே, இந்த பொழுதே என் வாழ்வில் நிறைவு தருவதாக உள்ளது என்றார். என் நகரை ஆளும் முதன்மை தெய்வம் கதிரோன். அனலிலூடாக நாங்கள் முதலில் அவை அளிப்பதும் அவனுக்கே என்றார். அவள் அவர் மேலே சொல்வதற்காக காத்து நின்றாள். ஹரிதர் இயல்பான குரலில், அஸ்தினபுரியிலிருந்தே இளைய கௌரவர்கள் விக்கர்ணனும் குண்டாசியும் நேற்று பின்னிரவில் நகர் புகுந்தார்கள். அவர்கள் தங்களை சந்திக்க விழைகிறார்கள். அவர்களுடன் விகர்ணனின் துணைவி தாரையும் வந்துள்ளார் என்றார். விஷாலி, அரசியர் பிற நாடு செல்வதற்குரிய முறைமைகள் பல உள்ளன. முன்னரே முறைப்படி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டுமல்லவா என்றார். ஆம், ஆனால் இளைய அரசி முறைமைகளை பொருட்படுத்தாமல் இருப்பதற்கு புகழ் பெற்றவர் என்று ஹரிதர் சொன்னார். அத்துடன் அவர் தன் கணவருடன் வந்திருப்பதனால் அதை பெரிய முறைமீறல் என்று கொள்ள மாட்டார்கள். நான் அவர்களை எங்கு சந்திப்பது என்று விஷாலி கேட்டாள். அரச முறைப்படி சந்திப்பதென்றால் நான் அவைக்கு வர வேண்டும். அஸ்தினபுரியின் சிற்றரசர் சிற்றரசியாக அவர்கள் வந்திருப்பதனால் தாங்கள் முறைப்படி அவை மாளிகையில்தான் சந்திக்க வேண்டும். ஆனால் இச்சந்திப்பு தங்கள் மைந்தர்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்பட்டால் போதும் என அவர்கள் எண்ணுகிறார்கள். புலரியிலேயே தங்களை சந்தித்து உரையாடிவிட்டு மைந்தரையும் அரசரையும் சந்திக்க வேண்டும் என்று விக்கர்ணன் சொன்னார் என்றார் ஹரிதர். சொல்லுங்கள் என்றாள் விஷாலி. முறைப்படி தாங்கள் இன்று வேறெங்கும் செல்வதற்கு நெறி இல்லை. ஆனால் இந்த ஆலயத்திற்கு வருவது அன்றாட வழக்கம். தாங்கள் சற்று நேரம் இங்கேயே பொறுத்திருக்க முடியும் என்றால் அவர்களை இங்கு வரச் சொல்வேன். விஷாலி, ஆம், நின்றிருக்கிறேன் என்றாள். இந்த சுற்றுவட்ட பாதையின் எல்லையில் துங்க எண்ணெயின் ஆலய முகப்பில் உள்ள மண்டபம் சற்று பெரிது. அங்கு நீங்கள் அவர்களை சந்திக்கலாம் என்றார் ஹரிதர். நன்று, வரச் சொல்க என்ற பின் அவள் திரும்பி சேடியிடம், நம்முடன் வந்த காவலரிடம் நான் அகத்தளம் திரும்ப சற்று பொழுதாகும் என்று சொல்லி அனுப்பிவிடு என்றாள். ஹரிதர், அவர்கள் மிக அருகேதான் தங்கி இருக்கிறார்கள். காலையிலேயே எழுந்து நீராடி ஆடை அணிந்து சித்தமாக இருக்கிறார்கள். தாங்கள் மண்டபத்தில் காத்திருக்கலாம். காலை உணவாக இங்கு படைத்த அப்பங்களையும் பழங்களையும் உண்ணுங்கள். உண்டு முடிப்பதற்குள் அவர்கள் இங்கு வந்து விடுவார்கள் என்றார். விகர்ணனின் முகத்தை நினைவிலிருந்து மீட்டெடுக்க விஷாலியால் இயலவில்லை. அவனை பார்த்த நினைவு எழுந்ததே ஒழிய முகமின்றி எழுந்தது துரியோதனனின் தோற்றம்தான். கௌரவர்கள் அனைவரும் ஒருவரே என்றும் ஒற்றை பெருக்கின் அலைகளே என்றும் எப்போதும் அவளுக்கு தோன்றி இருந்தது. அவளால் துச்சாதனனையும் துர்முகனையும் துச்சலனையும் தனித்து அறிய முடிந்ததில்லை. உண்மையில் அவ்வெண்ணம் விரலியராலும் சூதராலும் பாடி பாடி நிறுவப்பட்டது என்றும் தோன்றியது. அதை ஒரு முறை சொல்ல கர்ணன் சிரித்தபடி, ஆம், அவர்கள் ஓர் உடலும் ஓர் உள்ளமும் மட்டுமல்ல, ஆன்மா ஒன்றென்றே கொண்டவர்கள் என்றான். அவர்களின் துணைவியருக்கு கூடவா என்று அவள் கேட்டாள். அவர்களிடம் இருக்கும் கீழ்மையை மட்டும் ஒருவேளை துணைவியருக்கு காட்டுகிறார்களோ? கீழ்மை ஒவ்வொருவரிலும் ஒன்று என்று கர்ணன் சொன்னான். ஆனால் குண்டாசி மட்டும் அவர்களில் தனித்து தெரிந்தான்.
அவனே கௌரவ நெறியை சார்ந்தவன் என்று ஒருபோதும் அவளால் எண்ண முடிந்ததில்லை. நீண்ட நாள் மது பழக்கத்தால் மெலிந்து தோள்கள் கூன் விழுந்து முன் வளைந்தமையால் புயம் மெலிந்த கைகள் தொங்கி ஆட, அதிர்ந்து கொண்டிருக்கும் விரல்களும் வெளுத்து கருத்த உதடுகளும் பல்லுதிர்ந்த வாயும் ஒட்டிய கன்னங்களுக்கு மேல் குழிக்குள் சிவந்து கலங்கிய கண்களுமாக நடந்து வரும் குண்டாசி அயல் நிலத்திலிருந்து வந்து நகர் நடுவே திகைத்து நிற்கும் காட்டு மனிதனின் மெய்ப்பாட்டை எப்போதும் கொண்டிருந்தான். என்ன ஆயிற்று அவனுக்கு என்று கர்ணனிடம் கேட்டபோது, நன்றென ஒன்று நிகழ்ந்தது. அதை பற்றி மேலேற அவனால் இயலவில்லை. நிலைக்காத ஊசல் என்று கர்ணன் சொன்னான். என்ன அது என்று அவள் மீண்டும் கேட்க, அதற்கப்பால் அதை பற்றி எதுவும் சொல்ல இயலாது என்றான். குண்டாசி அவர்கள் அஸ்தினபுரியின் அரண்மனையில் இருக்கையில் அவ்வப்போது கர்ணனை பார்க்க வருவான். ஒவ்வொரு முறையும் அவளை பார்த்ததும் வணங்கி முகமன் உரைப்பான். அவன் முதல் நோக்கில் அவளில் ஒவ்வாமையை எழுப்ப அவள் தயங்கி முகம் சுளித்து நோக்கு விலக்கி நிற்பாள். அத்தருணத்தை எப்போதும் ஓர் இளிவரல் நடிப்பென மாற்றிக்கொள்ள அவனால் இயன்றது. கைகளை தலைக்கு மேல் கூப்பி, அன்னையே அடிபணிகிறேன் என்று கூவுவான். வாய்ப்பொத்தி உடல் வளைத்து நின்று, தங்களை சந்திக்கும் பேறு பெற்றேன் என்பான். ஒரு முறை மண்டியிட்டு நிலத்தில் விழுந்து தரையில் தலை வைத்து, தங்களடி என் தலைமேல் படுகையில் மீட்பு பெறுவேன் அன்னையே என்றான். ஒரு முறை அஞ்சி அருகே நின்ற தூணில் பற்றி ஏற முயன்றான். அவன் தன்னை நகையாடுகிறான் என்றே அப்போது அவளுக்கு தோன்றியது. ஒரு முறை அதை காளியிடம் சொன்னபோது, அல்ல அரசி, களிமகன்களில் உள்ள முற்றிலும் வேறுபட்டதை. அவர்கள் பித்தர்களையும் மந்தர்களையும் போல பிற மானுடருடன் தங்களை சேர்த்து கொள்ள எப்போதும் முயல்கிறார்கள். தங்களை விலக்கிவிட வேண்டாம் என்றுதான் அவர்கள் ஒவ்வொரு செயலிலும் மன்றாடுகிறார்கள். ஆனால் இரக்கமின்றி உலகம் அவர்களை விலக்கி கொண்டும் இருக்கிறது. அத்தருணத்தை வெல்லும் பொருட்டு பேரன்பை காட்டுகிறார்கள், நெகிழ்கிறார்கள், பணிகிறார்கள். அதற்கும் அப்பால் சென்று தங்களை அவை கோமாளிகளாக ஆக்கி கொண்டு நம்மை நகைக்க வைக்கிறார்கள். அதனூடாக நம்முடன் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் என்றாள். குண்டாசி கர்ணனின் அவைக்குள் நுழைந்து ஒவ்வொரு முறையும் முன்பு நிகழாத ஒன்றை நிகழ்த்துவான். கை கூப்பியபடி கால்களில் விழுவதுண்டு. அரை மூலையில் சென்றமர்ந்து விசும்பி அழுவதுண்டு. ஓலையையோ கணையாழியையோ எடுத்து உரத்த குரலில் கூவியபடி அவன் முன் வீசுவதுண்டு. ஒரு முறை அவன் பின்னால் நின்று கர்ணனின் தோள்களை தழுவி முத்தமிடுவதை அவள் கண்டாள். மடியில் தலை வைத்து அமர்ந்து கண்ணீர் விடுவதை கண்டிருக்கிறாள். ஒரு முறை அருகரையில் அவள் இருக்கையில் உரத்த குரலில் அழுகை ஓசையை கேட்டு கதவு திறந்து உள்ளே சென்றாள். குண்டாசி தரையில் கர்ணனின் முன் அமர்ந்து இரு கைகளாலும் தலையை ஓங்கி ஓங்கி அரைந்து அழுது கொண்டிருந்தான். தோள்கள் குலுங்க இடக்காலும் இடக்கையும் இழுபட்டு துடி துடிக்க, வாயும் கண்ணும் இடப்புறமாக வலித்திருக்க, அவனில் நிகழ்ந்த அழுகையை கண்டு அவள் திகைத்து சுவரோடு ஒட்டிக்கொண்டாள். பின்னர் தன் கண்களில் நீர் வழிவதை உணர்ந்தாள். கர்ணன் இரு கைகளையும் கட்டி விழி அசையாமல் அவனை நோக்கி கொண்டிருந்தான். அழுது ஓய்ந்து மெல்ல பெருமூச்சுக்களும் சீரல்களுமாக மீண்டு மேலாடையால் முகத்தை அழுத்தி துடைத்த பின் கையோன்றி குண்டாசி எழுந்தான். சென்று வருகிறேன் மூத்தவரே, நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்று வாயிலை நோக்கி நடந்தான். அப்போதேனும் கர்ணன் ஏதேனும் சொல்வான் என்று விஷாலி எதிர்பார்த்தாள். அவனிடமிருந்து ஒரு சொல்லும் எழாமை கண்டு முன்னால் சென்று, இளையோனே நில், கண்ணீருடன் இவ்வரையை விட்டு நீ நீங்குவது துயருறச் செய்கிறது. அவன் திரும்பி வணங்கி, இல்லை அன்னையே, தாங்கள் இச்சொற்களை கேட்கும் பேறு பெற்றேன். இத்தருணம் நிறைவுற்றது. இத்துயரையும் இவ்வெறுமையையும் இதற்கு பின் எஞ்சும் களிப்பையும் நான் 7 மொந்தை மதுவால் மட்டும்தான் நிரப்ப முடியும். இல்லையேல் இறந்து விடுவேன். அவள் சொல்லின்றி நிற்க மீண்டும் ஒருமுறை வணங்கி சுவர் பற்றி தள்ளாடி நடந்து சென்றான். அவள் திரும்பிச் சென்று கர்ணனிடம், ஒரு சொல் சொல்லி இருக்கலாம் அல்லவா என்றாள். அவனிடம் சொல்ல என்னிடம் ஒரு சொல்லும் இல்லை என்று கர்ணன் சொன்னான். உங்கள் ஆறுதல் சொற்களுக்காகவே அவன் இங்கு வருகிறான். ஒரு முறை கூட நீங்கள் அவனை ஆற்றுப்படுத்தியதில்லை என்றாள். கர்ணன், அல்ல, அவன் தன்னை என்னிடம் நோக்கவே இங்கு வருகிறான். அவள் திகைப்புடன், ஏன் என்று கேட்டாள். அவன் அறிவான்,
எனக்குள்ளும் அவனுடைய ஒரு துளி இருப்பதை யார் கண்டார்? ஒரு நாள் நானும் அவனைப் போல ஆகக்கூடும் என்று பெருமூச்சு விட்டான். இதென்ன பேச்சு என்று அவள் சீறினாள். கர்ணன் நகைத்தபடி, நன்று, அவ்வாறு நிகழாதிருக்கட்டும் என்று எழுந்தான். பின்னர் ஒருமுறை அவள் நோக்கி இருக்க சம்பாபுரியின் அரசாவைக்கு அழைத்து வரப்பட்ட கர்ணன் இரு ஏவலரின் தோள்களையும் கைகளால் தாங்கியபடி கால்கள் ஆற்றல் இழந்து தரையில் இழுபடும் ஓசையுடன் வந்து தாங்கியோர் அவன் எடையால் நிகர் இழக்க தள்ளாடி நின்றான். அருகிருந்த தூணை பற்றி கூந்தல் இழைகள் முகத்தில் சரிய தலை குனிந்து நின்ற பின் திரும்பி ஏவலரிடம் செல்வோம் என்று கை காட்டினான். மேலும் இரு காவலர்கள் தாங்கிக் கொள்ள அலைகளில் ஊசலாடி செல்லும் பெருங்கலம் போல சென்றான். அப்போது அவள் இயல்பாக குண்டாசியை நினைவு கூர்ந்தாள். அந்நினைவு மீது தான் அறிந்த அனைத்து சொற்களையும் உணர்வுகளையும் கொண்டு மூடி அப்பால் தள்ளினாள். ஆனால் பல நாட்களுக்கு அறியாத ஏதோ ஒன்று உள்ளே எழுந்தது போல உள்ளம் திடுக்கிட்டு கொண்டே இருந்தது. விகர்ணன் 3 முறை வெவ்வேறு செய்திகளுடன் சம்பாபுரிக்கு வந்திருந்தான். ஒவ்வொரு முறையும் அவனுடன் சுஜாதனும் வருவதுண்டு. தொலைவில் துரியோதனன் துச்சாதனனுடன் வருவதாகவே அதை உளம் உணரும் கணத்தில் அது துரியோதனன் அல்ல என்று உளம் தெளியும். கௌரவர் என்னும் திரளில் இருந்து விகர்ணன் என்னும் பெயரும் அடையாளமும் கொண்டு அவன் எழுந்த பின் அவனை வகுத்து கொள்ள முடியாத திகைப்பே எப்போதும் இருக்கும். கௌரவரிடம் இல்லாத ஒன்று அவனிடம் எப்போதும் இருப்பதை அப்போது உணர முடியும். அவன் விழிகள் கௌரவ நூற்றுவருக்குரியதல்ல என்று அவள் உணர்வதுண்டு. அவை பாண்டவரின் விழிகள் என்று ஒரு முறை தோன்றியது. இவ்வெண்ணங்களுக்கு ஏதேனும் பொருள் உண்டா என்று அவள் எண்ணினாள். பின்னர் ஒரு முறை வேறேதோ எண்ணத்தினூடாக செல்லும் போது விகர்ணன் நகுலனை போல என்று தோன்றியது. காளியிடம், விகர்ணனை பார்க்க நகுலன் போல் இருக்கிறார் அல்லவா என்றாள். இருவர் விழிகளும் ஒன்றே என்றாள் காளி. மெய்யாகவே நானும் அதைத்தான் நினைத்தேன் என்றாள் விருஷாலி. காளி புன்னகைத்தாள். விலகி நின்றிருப்பதன் பெருந்துயர் கொண்டவை அவர்கள் மூவரின் விழிகள். தருக்கி விலகியவர் விகர்ணன். விலகியதனால் உடைந்தவர் குண்டாசி. கள்ளமின்மையால் விலகுவது மட்டுமே இன்பம் அளிக்கிறது. சுஜாதன் அக்களிப்புடன் மண்ணில் மறைபவர். அச்சொற்களை அவள் மீள மீள நினைத்து விரித்து கொண்டதுண்டு. ஒருவரை பிரிதொருவராக்கி எண்ணி பார்க்கையில் எழும் திகைப்பை சொற்களால் வடிக்க அவளால் இயலாது. அப்படியென்றால் சகதேவன் என்று அவள் கேட்டாள். அறிந்த பின் கடந்து அறிவின்மை கொள்வதன் உவகையில் இருப்பவர் என்றாள் காளி. அஸ்தினபுரியின் இந்திர விழாவில் வில்லுடன் எழுவதற்காக அரசரின் அழைப்பை கொண்டு அம்முறை விகர்ணன் வந்திருந்தான். அவனும் சுஜாதனும் பேசிக் கொண்டிருக்கையில் மீசையை சுழற்றியபடி தாழ்ந்த கண்களுடன் அசைவில்லாது அமர்ந்து கர்ணன் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். அஸ்தினபுரி அஞ்சி கொண்டிருக்கிறது மூத்தவரே. அந்நகருக்குள் அனைவரின் உள்ளங்களின் ஆழத்தில் கொடுங்கன ஒன்றென் நொதித்துளி என இளைய பாண்டவர் அர்ஜுனர் இருந்து கொண்டிருக்கிறார். எங்கோ அவர் தன் வில் திறனை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். பேருரு கொண்டு வஜ்ரமென வில்லை ஏந்தி நகர் முன் வந்து நின்றிருக்கப் போகிறார் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்திர விழாவுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டிருக்கிறது என தாங்கள் அறிந்திருப்பீர்கள். இம்முறை அது ஒரு வெற்று சடங்கென்றே நிகழ வாய்ப்பு மிகுதி. ஆகவேதான் தாங்கள் வர வேண்டும் என்று அவையினரும் அரசரும் எண்ணினார்கள். தங்கள் வில்திறன் அங்கே எழும்போது அஸ்தினபுரி மீண்டும் நம்பிக்கை கொள்ளும். தாங்கள் அன்றி அஸ்தினபுரி சார்ந்திருக்க எவரும் இல்லை. இது தங்கள் கடன் என்றான் கர்ணன். நான் அங்கு இப்போது வரும் நிலையில் இல்லை இளையோனே. தாங்கள் வந்தாக வேண்டும். தங்களை அழைத்து வருவேன் என்று மூத்தவரிடம் சொல்லித்தான் இங்கு வந்தேன் என்றான் சுஜாதன். தாங்கள் இல்லையே அஸ்தினபுரி வில்லற்ற கை என்று தோன்றும் மூத்தவரே. விகர்ணன், தங்களை அழைத்து வரும்படி என்னிடம் துரோணரே சொன்னார் என்றான். கர்ணன் அவனை நோக்கி திரும்பி, ஏன், சூதன் மகனின் வில்திறன் அவருக்கு இப்போது தெரிகிறதா என்றான். தன் முதன்மை மாணவனுக்கு எதிராக சூதனை நிறுத்த அவருக்கு இப்போது மறுப்பில்லையோ? விகர்ணன், அவர் அஞ்சி கொண்டிருக்கிறார். இன்று அவர் எண்ணுவதெல்லாம் தன் மைந்தனின் அரசை குறித்து மட்டுமே. பாஞ்சாலத்தை நீங்கள் எளிதில் வென்றதையே அவர் ஆறுதல் என கொண்டிருக்கிறார் என்றான். தன் மைந்தனை அர்ஜுனனுக்கு நிகரான வீரன் என்றல்லவா அவர் எண்ணுகிறார்.
என்றான் கர்ணன். ஆம், 14 ஆண்டுகளில் அர்ஜுனன் செல்லும் தொலைவும் அடையும் அம்புகளும் என்ன என்று அவருக்கு தெரியவில்லை. ஒரு முறை சிற்றவையில் பிதாமகருடன் சொல்லாடுகையில், நீங்கள் அஸ்வத்தாமரை விட பிதாமகரையும் விட ஒருபடி மேல் என்றார். பிதாமகர் சினத்துடன், ஏன் என்றார். ஏனென்றால் தவத்திறன் கொண்ட ஒருவரை நீங்கள் ஆசிரியர் என பெற்றிருக்கிறீர்கள் என்றார் துரோணர். இவ்வுலகில் இலக்கு என ஏதுமில்லாதவர்கள் அடையும் வில் அறிதலே தனுர்வேதம் எனப்படும். பிற அனைத்தும் தனுர் சாஸ்திரமே என்று சொன்னார். பார்த்தர் அப்படி ஒரு தவத்தாரை சந்தித்து அம்பு பெற்றார் என்றால் அனைவரையும் கடந்துவிடக் கூடும் என்று அவர் சொன்னபோது பிதாமகர் ஒன்றும் சொல்லாமல் தாடியை நீவி கொண்டிருந்தார் என்றான் விகர்ணன். அஸ்வத்தாமர் ஒவ்வொரு ஆண்டும் இந்திர விழாவுக்கு வருகிறார். அவர் வில் திறன் கண்டு ஹஸ்தினபுரியின் மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் அவரை அவர்கள் தங்களவர் என்று எண்ணவில்லை என்றான் சுஜாதன். நான் வந்தால் மட்டும் அவ்வாறு எண்ணுவார்களா? சூதன் எவ்வாறு அவர்களுக்கு அரசனாக தோன்றுவான் என்றான் கர்ணன். விகர்ணன் ஒரு முறை சொல்லின்றி அமைந்த பின், தாங்கள் பொறுத்தருள்வீர்கள் என்றால் இதை நான் கூறியாக வேண்டும். மூத்தவரே, தாங்கள் இளைய பாண்டவரின் அதே உருவ தோற்றம் கொண்டவர். களம் நின்று வில்லாடுகையில் சூழ்ந்திருக்கும் ஆயிரங்களில் ஒருவராக நின்று உங்களை பார்த்தால் இளைய பாண்டவரே வில்லுடன் எழுந்ததாக தோன்றும். பல தருணங்களில் அவ்வாறே வாழ்த்தொலிகள் எழுவதுண்டு. கர்ண நிகழ்ச்சியில் இதழ்கள் வளைய நன்று. ஆனால் கூத்து மேடையில் பெரிதொருவனென மாற்றொரு கொண்டு நடிப்பதற்கு எனக்கு ஆர்வமில்லை என்றான். பின்னர் எழுந்து கொண்டு, அரசரிடம் சொல்லிவிடுங்கள், நான் வர இயலாது என ஆடையை எடுத்து கொண்டான். அவன் திரும்ப சுஜாதன் ஓடி வந்து அவன் கைகளை பற்றி, மூத்தவரே, தங்களை அழைத்து வருவேன் என்று நான் சொன்னேன், தாங்கள் வந்தாக வேண்டும் என்றான். போரினில் அழைக்காமலேயே வில்லுடன் வருவேன் இளையோனே என்ற பின் அவனை உடலோடு தழுவி, பருத்து கொண்டே வருகிறாய் என்றான். மூத்தவரே என்று சுஜாதன் கெஞ்ச அவன் கன்னத்தில் இருமுறை தட்டிவிட்டு கர்ணன் வெளியே சென்றான். விகர்ணன் அருகே அமர்ந்திருந்த விருஷாலியிடம், தாங்கள் ஒரு சொல் உரைக்கலாகாதா அரசி என்றான். அரசு சூழ்தல் குறித்த செய்திகளில் எனக்கு உரைக்க ஒரு சொல்லும் இல்லை என்ற பின் அவள் தலை வணங்கி சேடியிடம் தன் மேலாடையை சீர் செய்ய ஆணையிட்டாள். சுஜாதன், அரசி, என் சொற்களை மூத்தவர் தட்டமாட்டார் என்று எண்ணியே இங்கு வந்தேன் என்றான். விகர்ணன், ஆம், ஆனால் அவர் உன்மேல் தந்தைக்குரிய அன்பு கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. தந்தையருக்கே உரிய முறையில் உனது சொற்களை மைந்தனின் குதலை என நடித்து தட்டிவிட்டு செல்கிறார். சுஜாதன் முகம் மலர்ந்து, ஆம், நான் தந்தை என்றே அவரை உணர்கிறேன். அணுக்கச்செடியர் வாழை இலைகளில் கதிரோனுக்கு படைக்கப்பட்ட கனிகளையும் அப்பங்களையும் கொண்டு வந்தனர். உணவருந்துக அரசே, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாள் சேடி. அவள் அவற்றை உண்ணத் தொடங்கும் போதுதான் தாரை உடன் வருவதை நினைவு கூர்ந்தாள். அவள் முகமோ தோற்றமோ நினைவில் எழவே இல்லை. அவள் மச்ச நாட்டவள் என்னும் செய்தி மட்டும் தொலைவில் எங்கிருந்தோ வந்தது. கௌரவ இளவரசியரும் கூட ஒற்றை பெருந்திரளாகவே விழி மயக்கு கொண்டிருந்தனர். அவர்களுக்கு முகம் இருக்கவில்லை. வண்ண ஆடைகளின் அலைவும் சுழிப்பும் என்றே எண்ணங்களில் எஞ்சினர். சம்படை அவள் தெரித்து அப்பால் சொட்டி நின்ற ஒரு தனித்துளி. விஷாலி பெருமூச்சு விட்டாள். குருதிச்சாரல் 59வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.